அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய முக்கிய மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அன்பர்களே, ஒவ்வொரு மாதத்துக்கும் பலன்கள் வந்து கிரக அமைப்புகள் பொறுத்து தான் அமைகிறது. தற்போது நிகழக்கூடிய இந்த 2025 வருடத்தினுடைய மார்ச் மாதம் 24ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பங்குனி மாதமும் பிறந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி சூரிய கிரகணம், அமாவாசை மற்றும் சனி பெயர்ச்சி அப்படின்னு மூன்றுமே நிகழக்கூடிய வகையில் அமைகிறது. இதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவாக பலன்கள் வந்து தர ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய உங்களுக்கு வந்து பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் ஆராய்ந்து செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மற்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தொழில் முன்னேற்றம் அடையும், வெளிநாட்டு தொடர்பு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தையும் ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்குங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வருங்க. வழக்கு விவகாரங்கள் இழுபறியாகத்தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வந்து எதிர்பார்த்த வேலைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில விஷயங்களை திட்டமிட்டிருப்பீங்க. இல்லை இந்த காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான பல எதிர்பார்ப்புகள் திட்டமிடலோடு இருந்த வேலைகள் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாத்தியமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குது. கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவாங்க. புதிய இடம் வீடு வாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வந்து இந்த நேரத்தில் வெற்றியாகவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க. பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துடுங்க. பெரியோரினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றியும் வருவீங்க. குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். பிள்ளைகள் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வீங்க. வேலை வாய்ப்பிற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இடைவிடாத முயற்சிகளையும் நிதானத்தையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலும் பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வேலைகள்லையுமே நீங்கள் நிதானமாக செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாகிறது. கடந்த காலத்தை விட இந்த காலம் உங்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக இருக்க பெறும் அப்படின்னாலும் சில விஷயங்களில் காலதாமதங்களும் காரிய அனுகூலங்களில் இழுபறியும் நீடிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி மனிதர்கள், அதாவது பெரிய மனிதர்கள் விஐபிக்களுடைய தொடர்பு வந்து நட்பு தொடர்பு வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதன் வழியாக நீங்கள் நினைச்சதை உங்களால் சாதித்து கொள்ளவும் முடியும். வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் வந்து ஓரளவிற்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தேவையான வருமானத்தை இந்த காலம் வந்து வழங்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில அன்பர்களுக்கு சேமிப்பில் வந்து அதிகமான ஒரு கவனம் இருக்கும். தொழிலில் வந்து முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கி வந்தாலும் சில கிரகங்கள்
உண்டாக்கி வந்தாலும் அதன் பின் சாதகமாக சென்றடித்து நன்மைகளையும் அதிகரிக்க செய்வாங்க. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்திலையும் சரி மனதிலையும் சரி ஒரு விதமான நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொன் பொருள் சேரவும் ஆரம்பிக்குங்க. இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவிற்கு வரும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணங்கமான ஒரு நிலை உருவாக்கவும் ஆரம்பிக்கலாம். பிள்ளைகள் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வீங்க. அவர்களுடைய கல்வி, எதிர்காலம், வேலை வாய்ப்பு அப்படின்னு சிந்தனை உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும். அதற்குரிய வேலைகளை முன்னெடுப்பீங்க. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாக பெறலாம். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப லாபம் அடைவீங்க. இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீங்க. விவசாயிகள் விளைச்சலில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கத்தாங்க செய்யும். அதே போல் அலைச்சலை சில கிரகங்கள் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. மனதில் ஏதேனும் ஒரு குழப்பம் இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும். உடல் ரீதியாகவும் சில சங்கடங்கள் ஏற்படும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினச்ச வேலைகள் நடந்தேற வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த வருமானம் சேரும். வாங்க நினைச்ச இடத்தை வாங்குவீங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். வங்கியில் கேட்டிருந்த பணமும் கைக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி நினைச்ச காரியங்களை நடத்த வாய்ப்புகளும் இருக்கு. இருந்தாலும் நண்பர்களையும் குடும்பத்தினரையும் அனுசரித்து செல்வது நன்மையாகவே இருக்கும். செய்து வரக்கூடிய தொழில் முழுமையாக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். ஒரு சிலர் மேலதிகாரிகளின் கண்டிப்பிற்கு ஆளாக வேண்டி வரும். அப்படிங்கிறதுனால பணியில் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தினர் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது நன்மையை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி வார்த்தைகளில் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது மிக அவசியம். அதே மாதிரி நீங்கள் தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இரவு பகல் பாராமல் கடினமாக உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி நீங்கள் கடினமான உழைப்பை நீங்கள் தந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தை உங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் தேவையற்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்களை குறைக்கிறதன் மூலமாக கடன் வாங்கிறத உங்களால் தவிர்க்க முடியும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு அது ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்துங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலைச்சுமை என்னதான் கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்கிறதன் மூலமாக ஓரளவுக்கு சுமையை உங்களால் கட்டுப்படுத்த முடியுங்க. வேலையில் அதிக அளவு நீங்கள் கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்தும் உங்களால் தப்பித்து கொள்ள முடியும். அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது சற்று கடினமாக தாங்க இருக்கும். தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். இருப்பினும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதும் அவசியங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் நீங்கள் அதை கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள். சேமிப்பில் இந்த காலத்தில் அதிகமாக நீங்கள் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏற்படுகின்ற திடீர் பணத்தட்டுப்பாடு, பண திண்டாட்டம், பண நெருக்கடி போன்ற சமயங்களில் இந்த சேமிப்பு உங்களுக்கு பக்கபலமாக கை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். தலைவலி, அதாவது கடன் வாங்கி தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் சிக்குவதற்கான வாய்ப்பும் உண்டாகும். இதன் காரணமாக கோபம், டென்ஷன், தலைவலி போன்றவையும் உங்களுக்கு ஏற்பட்டு தேவையில்லாத உடல் உபாதைகளும் ஏற்படும். நீங்கள் செய்கிற ஒரு சிறு விஷயம், சிறு தவறு அப்படிங்கிறது அடுக்கடுக்கான பிரச்சனைகளை அடுக்கடுக்காக வர வைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க.
இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாகவும் தென்பட ஆரம்பிப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை இருக்க பெறும். எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்க செய்யும். இருந்தாலும் வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் அமைய பெறப்போகிறது.